இந்தடா இந்த மாப்பிள்ள அப்புறம் என்னப்பா முறை செய்யறவங்களாம் வந்து செய்யலாம்ல? ஐயா இங்க மத்தவங்க முறையை விட என் மாமன் முறை தான் முதல்ல. அதனால அவரு தான் வந்து முதல்ல முறை செய்யணும். திவாகரா அண்ணே இந்தாங்க வாங்க வாங்க. எழுத ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிடலாம். அண்ணே சொல்லுமா. மைக்கு கொடுக்குறீங்களா? மைக்கா இந்த கிருபா ஒரு சபைக்கு வந்தா அந்த சபையே நிறைஞ்சிடுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். அவர் அந்தஸ்து கௌரவம் மாதிரியே அவர் மனசு ரொம்ப பெருசு. இந்த காதுகுத்து விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எந்த குடும்பத்துல விசேஷம் பண்ணாலும் அங்க உறவுகளோட ஆசீர்வாதம் தான் எல்லாரும் பெருசா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் குழந்தைங்களோட காது குத்துல தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதம்ங்கிறது கடவுளே நேர்ல வந்து அவங்களோட அத்தனை வருஷம் அனுபவத்தையும் ஆசீர்வாதமா தருவாங்க. அது பொருளா இருக்கலாம், இல்ல பணமா கூட இருக்கலாம். ஒரு குழந்தைக்கு பாட்டியோட மொய்யுங்கிறது முதல்ல விதைச்ச விதைக்கு ஊத்துற முதல் தண்ணி மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நகைக்காக இந்த குழந்தையோட அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏய் உங்க அம்மா யாரை வச்சு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அது அவரோட விருப்பம். ஆனா இந்த பாட்டி இவங்க ஆசீர்வாதத்தை மொய்யா வச்சுட்டு போறாங்க. அண்ணே எழுதிக்கோங்க. முதல் மொய் வள்ளியம்மா பாட்டி 501 ரூபாய். அண்ணா அவன் எங்க போனா தெரியலண்ணா. அண்ணா நானும் தேடிட்டேன், கிடைக்கலண்ணா. முதல் மரியாதை எனக்கும் சொல்லி கூப்பிட்டு என் முகத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு தெரிய பூசிட்டல. ஐயோ மாப்பிள்ள, நீங்க என் குடும்பத்தோட குல தெய்வம் மாப்பிள்ள. உங்களை போய் நான் அசிங்கப்படுத்துவேன் மாப்பிள்ள. யாரை எங்க வைக்கணும்னு தெரிஞ்சோம் வைக்காம இருந்த பாரு, அது என்னோட தப்பு. இனிமே ஒரு நிமிஷம் இங்க இருந்தனா அது எனக்கு தாசியம். ஐயோ என் வீட்டு வாசல் எதுக்காகவும் வீசிடாத. மாப்பிள்ள மாப்பிள்ள கோவப்படாதீங்க மாப்பிள்ள, ப்ளீஸ் கோவப்படாதீங்க மாப்பிள்ள. சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள எல்லாம் கிளம்புங்க. அக்கா தெரியாம நடந்து போச்சுக்கா, நீங்களாவது மாமாவுக்கு எடுத்து சொல்லுங்கக்கா. இங்க பாருங்க, 1000 தான் நீங்க எங்களுக்கு ரத்த சொந்தமா இருந்தாலும் மாமாக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இங்க நின்னோனா எங்க கௌரவத்துக்கு தான் அசிங்கம். நாங்க கிளம்புறோம். என்னைக்குமே எங்க மாமா கௌரவம் தான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாருமே. அக்கா 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 கொஞ்சம் இருக்கா. மாமா மாமா ஒரு நிமிஷம் இருக்கு மாமா. மாமா மாப்பிள்ள மாமா ப்ளீஸ் மாமா. மாமா கர்ணா சொல்லுங்கண்ணா. அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரிஞ்சாகணும். சரிண்ணா. ஏய் திருட்டு கோட்டை குடியாது. ஏய் யார பார்த்து திருடின்னு சொல்ற? நான் திருடினதை நீ பாத்தியா?
நீ திருடுறத வர நான் பார்க்கணுமா? அதான் கையிலேயே வச்சிருக்கிய. இந்த ஜிமிக்கியை தான் சொல்றேன். அது என்னோடது. இது உன்னோடதா? நீ எப்பல இருந்து ஜிமிக்கி போட ஆரம்பிச்ச? அல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். என்னோடதுன்னா என்னோடது இல்ல, எங்க அண்ணியோடது. ஓ, கதை நல்லா இருக்கு. உங்க அண்ணி எதுக்கு ஒரு ஜிமிக்கி இங்க விட்டுட்டு போனாங்க? எனக்கு கதை விடுறியா? என்ன திருடின்னு சொல்லி ஏமாத்தி ஏன் கிட்ட இருந்து இது திருடிட்டு போலன்னு பாக்குறியா? ஏய், கடுப்பேத்தாம அதை கொடு, நான் போகணும். போணுமா? எங்க போணும்? அடகு கடைக்கா? ஏய், என்ன விட்ட ஓவரா பேசிட்டே இருக்க? என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? ஓ, அப்போ என்ன பத்தி மட்டும் உனக்கு என்ன தெரியும்? என்ன திருடின்னு கூப்பிட்டல, அதான் எனக்கு கோவம் வந்துச்சு. நீ சொல்றத நம்பி இந்த ஜிமிக்கி உன் கையில தர முடியாது. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்ல சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். ஒருவேளை விழுந்துருதா? நான் தொட்டில் கட்டுற இடத்துல தான் விழுந்திருக்கணும். எனக்காக கொஞ்சம் தேடி பார்த்துட்டு வரியா கருணா? ஐயோ, இவ வேற நிலைமை புரியாம சாவடிக்கிறாளே. இப்போதைக்கு ஜெயந்தி அண்ணியை காப்பாத்தணும் கருணா, அதுதான் முக்கியம்.